ஆல் பட் நாட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் டிஎன்எஸ் அனாலிசிஸில் இருக்கிற டிஎன்எஸ் எனுமரேஷன் அப்படின்ற டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்எஸை வந்து எனுமரேட் பண்ணுறதுக்காக. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், அந்த ஹோஸ்டோட ஐபி, அந்த டிஎன்எஸோட ஜோன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எங்கே இருக்குது, அதோட என்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிஎன்எஸ் ஆம்பிளிஃபிகேஷன் அட்டாக்லாம் சொல்லுவாங்களே டிடாஸில், இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து நிறையாவே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அந்த டூல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஎன்எஸ் மேப், அப்புறம் டிஎன்எஸ் வாக், அப்புறம் யூஆர்எல் கிரேசி, இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் டிஎன்எஸ் அனாலிசிஸில் இருக்கிற கேட்டகரியில். அதே வரிசையில் இந்த டூலும் இப்போ இடம்பெற்றோம் நம்ம சேனலில். ஓகே, இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல் ஒன்றும் இல்லை, மேலே இந்த டிஎன்எஸ் எனும் அப்படின்னு போட்ட உடனே நம்மளுக்கு இதோட 10 எல்லாமே வந்துடும். அதில் வந்து ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டொமைனை கொடுக்குறோம். சரியா, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு இருக்குது. இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் டேக் எனும், இந்த எனுமினேஷன் வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நோ ரிவர்ஸ் லுக்கப் பார்க்கறதுக்காக இது கலரு, ப்ரைவேட், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது சப் ஃபைல் ஒன்று இருக்குது. வேலிட் சப்டொமைன் ஃபைல் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த வெர்போஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள் ஸ்கிராப்பிங்க்கு, அதுக்கப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் ஆப்ஷன், அடுத்தது ஃபைலு ஆட் பண்ணிக்கிறது, ஹூ இஸ் லுக்கப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஎன்எஸ் எனுமரேஷன் அப்படிங்கிறத வந்து எனும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஎன்எஸ் சர்வர்னு இருக்குல்ல, இது என்னடா டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இருக்கிற டிஎன்எஸ் சர்வர் வந்து நம்மளோட ஐஎஸ்பி டிஎன்எஸ் சர்வர் மூலமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வந்து உங்களுக்கு எல்லா டைம் வந்து பலன் தராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 8.8.8. இது மாதிரி 4.8 வச்சுக்கணும். அவங்களோட லோக்கல் டிஎன்எஸ் சர்வரை பார்க்கணுன்னா நீங்கள் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸில் போயிட்டு விண்டோஸ் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டிஎன்எஸ் சர்வர்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், சரி நெட்டு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சில யூடியூப் சேனல் வந்து போட்டிருப்பாங்க. இந்த 8.8.8 நீங்கள் வந்து டிஎன்எஸ்ஸாக செட் பண்ணால் உங்களுக்கு ஸ்பீட் வரும் அப்படின்ட்டு பிங் பண்ணிலாம் காமிச்சிருப்பாங்க, எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்து பிங் போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி. சரி, நீங்கள் இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து இதில் 8.8 கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸ்ஸே வந்து நீங்கள் செட் பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம், வேணானாலும் விட்டுறலாம். அதை பற்றி நம்மளுக்கு வேறு எந்த வரிஸும் இல்லை. அடுத்து வந்து எனும் அப்படின்னு இருக்கலாம். இது வந்து என்னென்னா த்ரெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நார்மலாக விட்டோம்னா 5 இருக்கும், அதுக்கப்புறம் எஸ் வச்சோம்னா வந்து உங்களுக்கு 15 இருக்கும். சாரி, எஸ் வச்சோம்னா 5, டபிள்யூ வச்சா 15. சரி, நம்மளுக்கு த்ரெட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் சும்மா இதை மட்டும் நம்ம இப்போ கொடுத்து பார்ப்போம். நம்ம வழக்கம் போல் சம்பிரதாயம் தான், google.com கொடுத்து பார்ப்போம். google.com. ஓகே, நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. நம்மளோட ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா google.com அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, அதோட இந்த ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. நோட், இந்த பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த டொமைன் நேம் கொடுக்குறப்ப நீங்கள் www வந்து கொடுக்கக்கூடாது, வெறும் ஸ்ட்ரைட்டாக டொமைன் நேம் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். அப்படி www கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். அதுக்கப்புறம் மெயில் சர்வர்ஸ், அப்புறம் நேம் சர்வர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கு. சரி, அடுத்த ஆப்ஷன் வேறு என்ன யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தூக்கிடுவோம், தேவையில்ல. வேற நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற ப்ரூட் ஃபோர்ஸே வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். டேக் எஃப்ஆ, ஓகே, டேக் எஃப். சரி, இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் இல்லைல்ல, அதனால வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டு அட்டாக்ஸுக்குள்ளே போயிட்டு வேர்ட் லிஸ்ட் எடுக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு டிஎன்எஸ் எனுமரேஷனுக்கு வந்து தனியாக அவங்க வேர்ட் ஃபைல் தரல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஎன்எஸ் மேப்போட டெக்ஸ்ட் ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம், அவங்கள்ட்ட ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வழக்கம் போல் வந்து இந்த சப்டொமைன் எனுமரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த ரெக்வஸ்ட்ஸ் எல்லாமே போகுது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
ஓகே, நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு இந்த லொக்கேஷனில் இருக்கிற வேர்ட் ஃபைல் மூலமாக. ads.google.com, adex.google.com இந்த மாதிரி வந்து இருக்கிற சப்டொமைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்குது. ஓகே, இதை நம்ம போதும், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம இதை பற்றின நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால் திருப்பி நம்மளுக்கு இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னடா இந்த வீடியோவில் 2 கமெண்ட் தான் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கேட்கலாம். வழக்கம் போல நம்ம எல்லா டூலையும் யூஸ் பண்ண மாதிரி தான் டிஎன்எஸ் அனாலிசிஸில் இருக்கிற எல்லா டூல்ஸில் வந்து சேம் கான்செப்ட் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டேக் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நீங்களே செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூகுள் ஸ்கிராப்பிங் மெத்தட், அப்புறம் ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இருக்குது. ஹூஇஸ் இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன த்ரெட்ஸ் இருக்குது. இந்த வெர்போஸ் வந்து நம்மளுக்கு எல்லா டூல்லையுமே இருக்கும். டிஎன்எஸ் எனுமரேஷனில் நோ ரிவர்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ரைவேட்டு வந்து நீங்கள் என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.